மலரும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று ஒரு சுற்றும் ஒலிவாங்கிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அக்ராயன் வட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையிலே வேட்பாளராக நிற்கின்ற முன்னாள் கிராம சேவையாளர் பசுபதி சவாரணம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் எங்களுக்கு சொல்லுங்களேன். மிக நீண்ட நாட்களாக தமிழர் பகுதிகளிலே இந்த பிரதேச சபைகளுடைய செயற்பாடுகள் நூடாக இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய அன்றாட தேவைகள், அவருடைய நீண்டகாலமான அன்றாட தேவைகள் தொடக்க நீண்டகாலமான தேவைகள் வரையான பல விடயங்கள் நிறைவு செய்யப்படாத ஒரு சூழல் ஒன்று காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்தல் ஊடாக பல விடயங்களை இந்த பிரதேச மக்கள் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவையுடைய அடிப்படை சுகாதாரம், பொருளாதார பிரச்சனைகள், அவையுடைய கல்வி வசதிகள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. பிரதேச சபைகள் ஊடாக தீர்வு செய்ய வேண்டிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை தீர்வு செய்வதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் மிக சிறப்பாக இந்த வட்டாரத்திலேயும் மற்றது கரைச்சி பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த வேட்பாளர்கள் பட்டியலை மிக சிறப்பான வேட்பாளர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறப்பாக அந்தந்த கிராமங்களில் மிக நீண்ட காலமாக சமூக சமய கலாச்சார பணிகளை ஆற்றி கொண்டிருந்த, மிக பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் ஆற்றி கொண்டிருக்கின்ற அர்ப்பணிப்பு மிக்கவர்கள் இங்கே இணைக்கப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த பிரதேச சபை தேர்வு ஊடாக சிறந்த பெறுபவர்களை பெறலாம் என்பது நமக்கு மிக நம்பிக்கையான ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் இந்த பிரதேச சபையுடைய இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினூடாக நாங்கள் இங்கே முன்னிற்கின்ற வேட்பாளராக முன்னிற்கின்றோம். அக்ராயன் வட்டத்திலே சென்ற முறை தெரிவு செய்யப்பட்டு பிரதேச உறுப்பினராக இருந்திருப்பார்கள். அவர்கள் என்ன விடயங்களை செய்ய தவறிவிட்டார்கள்? உண்மையிலே நாங்கள் பிரதேச சபையினுடைய கிடைக்கின்ற வளங்களை வீண் விரயமில்லாமல் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஒன்று நிச்சயமாக தேவை. கடந்த காலங்களில் பிரதேசங்களுடைய அதிகமான வளங்கள் கிராமங்களை நோக்கி இல்லாமல் நகரங்களை நோக்கியதாக இருந்தது. அவ்வாறு நகரங்களை நோக்கி இருக்கும்போது அங்கே நாங்கள் இன்றைக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய விடயம், நகரங்களை அண்டிய பிரதான வீதிகள் தொடக்கம் சாதாரணமாக குச்சி ஒழுங்குகள் வரையும் கொங்கிரீட் இடப்பட்டிருக்கின்றது, காபட் இடப்பட்டிருக்கின்றது. நகரங்களை அண்டி ஒளியூட்டல்கள், வீதிகளுக்கான ஒளியீட்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நகரங்களை அண்டிய பகுதிகளிலே கூடுதலான முன்பள்ளிகள் மற்றும் சுகாதார வசதிகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஏனையின் வீதியோரமாகத்தான் இந்த விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிராமங்களை நோக்கி இந்த விடயங்கள் நகரவில்லை. ஆகவே நாங்கள் உண்மையிலே இந்த கிராமங்களை நோக்கியும் இந்த விடயங்கள் நகர வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது, கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த கிராமங்கள் என்று சொல்லும்போது மிக அதிகமான கிராமங்களில் உண்மையிலே வீதிகள் மிக நீண்ட காலமாக வீதிகளுக்கு பெயரிடப்படவில்லை, வீதிகள் அடையாளப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான விடயங்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அந்த வீதிகளில் அவர்கள் சாதாரண அன்றாட நடவடிக்கைகளுக்கு சென்று வருவதே மிக சிரமமான சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் கண்ணகிபுரம் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு குடியிருப்பு பிரதேசம். 1974ஆம் ஆண்டு அந்த குடியேற்ற திட்டம், படித்த வாழ்வதற்கான குடியேற்ற திட்டம் வழங்கப்பட்டாலும் அதுக்கு பின்பாக இந்த யுத்தங்கள் காரணமாக அங்கே குடிபெயர்ந்த அதிகமான மக்கள் ஒரு குடியிருப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடியிருப்பிலே 1/2 ஏக்கர் என்ற அடிப்படையிலே அவர்கள் வசித்து வருகின்றார்கள். உண்மையிலே அந்த மக்களுடைய வசதிகள் மிக மிக ஒரு அவலமான ஒரு சூழலிலே இருக்கின்றது. அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு விவசாய கூலிகளாக காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் இல்லை, அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் இல்லை, அவர்களுடைய வீதியோரங்கள் ஒளியூட்டப்படவில்லை, அங்கே ஒரு சரியான முன்பள்ளி இல்லை, அல்ல ஒரு பொதுநோக்கு மண்டபங்கள் இல்லை. அவ்வாறான பல இடர்களை ஒரு விளையாட்டுத்திடல் கூட அந்த பிரதேசத்திலே காண முடியாது இருக்கின்றது. சாதாரண மழையின் போது கூட அந்த வீதிகளால் செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் சைக்கிள் அல்லது நடப்பாதைகளை தான் இன்றும் அவர்கள் தந்த தேவைகளுக்கு வைத்தியசாலைகளுக்கு செல்வதோ அல்லது பாடசாலைக்கு சிறுவர்கள் செல்வதற்கோ அல்லது தொழிலுக்காக அவர்கள் கூலி தொழிலாளராக இருப்பார், அவர்கள் தொழிலுக்காக வேறு இடங்களுக்கு செல்வதற்கு கூட நடையாகவும் அல்லது சாதாரண சைக்கிளையும் தான் பயன்படுத்தி கொண்டார்கள்.
அந்த சைக்கிளை கூட உருட்டி செல்ல முடியாத நிலையில் அந்த வீதிகள் மழை காலங்களில் இருக்கின்றது. சாதாரண சிறிய மழைக்கு எவ்வாறான சூழல் காணப்படுகின்றது. இந்த நிலை மிக நீண்ட காலமாக தொடர்கின்றது. நாங்கள் எல்லோரும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேச சபைகள் நூடாக உண்மையிலே கடந்த காலங்களில் இந்த பிரதேச சபை நூடாக இந்த விடயங்கள் மிக மிக கவனிக்கப்பட்டிருக்க வேண்டிய விடயங்களாக இருக்கும். இன்று வரை அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. அவை அவற்றில் உண்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று கிராமங்களை நோக்கி வரும்போது நாங்கள் ஸ்கந்தபுரம் கிராமத்தில் இந்த ஐயனார் குடியிருப்பு என்று இருக்கின்றது. அது விநாயகர் குடியிருப்பு மற்றும் மணியங்குளம் இவ்வாறான குடியிருப்பு பிரதேசங்களிலும் இந்த அவல நிலை காணப்படுகின்றது. அக்கறையால் இருக்கின்ற கங்காதரன் குடியிருப்பு மற்றும் இம்மாஸ் நகர் 50 வீட்டு திட்டம், கர்தாஸ் குடியிருப்பு என்ற போன்ற பகுதிகளில் கூட இந்த பிரதேசங்கள் எல்லாம் யுத்தம் காரணமாக 95 காலப்பகுதியில் இந்த பிரதேசங்களுக்கு குடிபெயர்ந்து வந்திருந்தவர்கள். அவர்களுடைய வீதி போக்குவரத்துகள், வீதி ஒழுங்கமைப்புகளை முற்றுமுழுதாக அமைக்கப்படவில்லை. யுத்த காலங்களில் இருந்த போன்றான சூழலே இன்றும் காணப்படுகின்றது. அந்த பிரதேசங்களில் குடிநீர் வசதிகள் கூட இன்றும் முழுமையாக அடையாதோடு காணப்படுகின்றது. அவர்கள் குடிநீருக்கு கூட பெரிய அவலங்களை எதிர்நோக்குகின்ற அந்த சூழல் காணப்படுகின்றது இன்று வரைக்கும். ஆகவே இதில் ஒரு பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை உண்மையிலே இருக்கின்றது. அந்த மக்கள் மிக துன்பப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து அவர்களுடைய இடர்களிலிருந்து நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு பிரதேச இந்த நிர்வாக கட்டமைப்புக்கு இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் இங்கு போதாமை இருக்கின்றது. நாங்கள் எல்லோருமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதேச சபை தேர்தலுக்கும் தேசியத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அது பற்றி சொல்லுங்கள். உண்மையில் நாங்கள் தேசியம் என்று சொன்னால் தமிழர் தேசியம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற விடயம் உண்மையிலேயே தமிழர்கள் நாங்கள் இந்த பிரதேசங்களிலே வாழ்வர்களாலும் தமிழர்கள் தான். அது எந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த அமைப்புகளாக இருந்தாலும் தமிழ் விடுதலை கூட்டிய தமிழரசு கட்சிகளாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் இந்த வேட்புமனுக்களில் வேட்பாளர்கள் அனைவரும் தமிழர்கள் தான். இந்த கரைச்சி பிரதேசங்களுடைய எல்லா வேட்பாளர்களுமே தமிழர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் தேசியத்தை இந்த சாதாரண இந்த பிரதேசங்களுடைய தேர்தலோடு நாங்கள் இணைத்து பார்க்க முடியாது. அதிகமானவர்கள் ஒரு தேசிய அந்த நாங்கள் தமிழர்கள், ஆகவே நாங்கள் எங்களுடைய தேசிய உரிமைகள், ஆகவே நாங்கள் தமிழர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டுமான ஒரு கோஷங்கள் மிக அதிகமாக நாங்கள் இங்கே வைக்கப்படுகின்ற பார்க்கின்றோம், அவதானிக்கின்றோம். ஊடகங்கள் ஊடாக அது வெளிப்படுத்தப்படுகின்றது. உண்மையிலே அது அவர்கள் இந்த விடயங்களில் ஏன் இவ்வாறு இந்த தேர்தல் காலங்களில்தான் இந்த விடயங்களில் கொஞ்சம் கூட கவனம் எடுத்து இதை தொடர்ந்து பிரச்சாரமாக எல்லா ஊடகங்கள் ஊடாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று. ஆகவே மற்றவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா என்றது ஒரு கேள்வி எல்லோருக்கும் தெரியும். அதில் இன்னும் அவர்கள் அதில் அதிகமாக போய் இவர்கள் தமிழருக்கு பிறந்தவர்கள் இல்லை இவர் வேறு யாரோ வேறு இனம் என்ற மாதிரியான ஒரு சூழல், அந்த சூழல் ஒன்றை உருவாக்குறது. இது உண்மையிலேயே நாங்கள் இந்த இலங்கையினுடைய இந்த இன்றைக்கு இருக்கின்ற சூழல் நாட்டிலே நான் நினைக்கிறேன் 1948 ஆண்டுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய மாற்றம். அந்த 48 பின்பாக ஏற்பட்ட இந்த மாற்றம் என்பது இலங்கையில் இருக்கின்ற மிக வசதி படைத்த மிக உயர் சமூகத்தைச் சேர்ந்த சமூக அந்தஸ்திலும் அல்லது அவைய சமூக அந்தஸ்து, அவருடைய கௌரவம் மற்றும் இவ்வாறான பல விடயங்களில் சமூகத்தில் அவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவ்வாறானவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. அவர்கள் தான் இந்த தேர்வுகளிலும் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. படித்தவர்களாக அவர்களுக்கு தான் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. பொருளாதார தொழில்துறைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு தான் இருந்தது. ஆகவே அவர்கள் மிக உயர்தட்டு மக்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ஆகவே அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களுடைய சட்டங்கள், அமைப்புகள் எல்லாமே அந்த அவர்களை பாதுகாப்பதற்கான ஒன்றாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆகவே இந்த இப்போ ஏற்பட்ட 2024 ஏற்பட்ட இந்த மாற்றம் என்பது சாதாரண மக்களுடைய ஆட்சி. இது இப்போ ஏற்பட்டிருக்க இந்த மாற்றம் ஒரு சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சி அமைப்பு முறை ஒரு இடதுசாரி தன்மையுடையதாக நாங்கள் இருக்கின்றதன் காரணமாக உண்மையிலே இந்த ஆட்சி அமைப்பு முறையினூடாக இலங்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தேசிய இனங்களுக்கான சுதந்திரம் அல்லது தேசிய இனங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கும் போது நீண்ட காலங்களில் நாங்கள் இந்த 24ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த அரசுகளுடன் கதைக்கின்ற அரசுகளோடு நடத்திய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடன் நடந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அது அல்ல. இன்று
இந்த ஏற்பட்டிருக்கிறது ஒரு இடதுசாரிகள் அமைப்பு. ஆகவே அந்த இடதுசாரி அமைப்புகள பொதுவான விடயங்கள் இருக்கின்றது. இலங்கையில் இருக்கிற சிறுபான்மை இனங்களுடைய பிரச்சனை அது இலங்கையில் மாத்திரமில்லை, அது உலகிலும் கூட சிறுபான்மை இனங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சரியான தீர்வு திட்டம் அவர்களிடம் இருக்கின்றது. அது இடதுசாரி அமைப்புகள் இருக்கு. நாங்கள் 1914 ஆண்டில் நாங்கள் பார்ப்போம், லெனினுடைய சோவியத் ஆட்சி முறையிலே இந்த அங்கே இருக்கின்ற சிறுபான்மையினங்களுக்கான தீர்வு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அவை அந்த மார்க்ஸ் லெனின்ஸ் அடிப்படையிலே சிறுபான்மையினங்களுக்கான தீர்வுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கிருந்து தான் நாங்கள் இந்த தீர்வுகளை பார்க்க வேண்டுமே தவிர நாங்கள் இப்போ போய் இந்த விடயங்களை நாங்கள் அவர்களிடம் புதுசாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில் அவர்கள் அதையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர்களாக தான் இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு அண்மையில் இப்போ இந்த 2000 ஆண்டுகள் பின்பு வந்த ஒரு அமைப்பு அல்ல. அது மிக நீண்ட காலமான ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய, இலங்கையிலே முதல் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய ஒரு அமைப்பு சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து, அது யாழ்ப்பாணத்திலே சண்முகதாசன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து அவர்கள் பிரிந்து இலங்கையில் ஒரு தீவிரமான ஒரு இளைஞரணியாக செயற்பட்டு சோவியத் சார்பான ஒரு அமைப்பாக அவர்கள் செயற்பட்டு முன்னகாலில் ஒரு இலங்கையினுடைய ஒரு புரட்சிகரமான மாற்றத்துக்காக புறப்பட்டவர்கள். ஆயுத போராட்டங்களோடாக பல அர்ப்பணிப்புகளோடான தியாகங்களையும் செய்திருக்கின்றார்கள். காலப்போக்கிலே அவர்கள் ஆயுத போராட்டங்கள் நசுக்கப்பட்டு பிறகு அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பான பணிகளூடாக ஒரு ஜனநாயக வழிமுறையினூடாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மிக நீண்ட பின்னணியை கொண்டவர்கள், இடதுசாரி அமைப்பு பின்னணியை கொண்டவர்கள். அவர்களால் இங்கே இலங்கையில் வாழுகின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் புதிதாக இந்த விடயங்களை, இந்த இனம் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் திரும்ப நாங்கள் கதைப்பதனூடாக நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு அந்த மனநிலை பிரிந்து நிற்கின்ற மனநிலை, தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொள்ளாமல் பிரிந்து நிற்கின்ற மனநிலையை மக்களிடம் உருவாக்குவதற்காக முயற்சிக்கின்றார்கள். உண்மையிலே அது தெற்கிலே இருக்கிற இந்த முதலாளித்துவ சக்திகளும் இந்த குட்டி பூசா எண்ணமுடையவர்களும் வடக்கில் இருக்கிற இந்த முதலாளித்துவ எண்ணம் கொண்ட இந்த சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த அரசை அப்புறப்படுத்தணும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் என்று அந்த சூழலாம் இது காணப்படுகின்றன. அதுக்காகத்தான் அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் தவிர உண்மையிலே அவர்களுடைய இந்த கோஷங்கள் எல்லாம் தமிழனுக்கே போட வேண்டும் என்ற கோஷங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற தெற்கிலே இருக்கின்ற இந்த முதலாளித்துவ சக்திகளும் இங்கே இருக்கின்ற இந்த முதலாளி சக்திகளும் ஒன்றிணைந்திருக்கின்ற சூழலில் நாங்கள் இன்றைக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கான அவர்களுடைய வர்க்க குணாம்சத்துடன் அவர்கள் அந்த போராட்டங்களை செய்கின்றார்கள். நாங்கள் சாதாரண மக்கள், இந்த பிரதேசத்தில் இருக்க சாதாரண மக்கள், ஏறக்குறைய இலங்கையிலே நாங்கள் பார்த்துக்கொண்டால் வடக்கு கிழக்கிலே பெரிய நிலச்சுவாந்தர்கள் இல்லை, பெரிய முதலாளி மாதிரி இல்லை, சாதாரண மிக வறிய மக்களே இருக்கின்றார்கள். 80-90% மக்கள் மிக வறிய மக்களே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிலையான காணி, பெரிய காணி நாங்கள் அவர்களை பயிற்சியாளர் என்று சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அக்கரையான் குளத்தின் கீழ் அல்லது வெண்ணேரி குளத்தின் கீழ் இருப்பவர்களெல்லாம் பெரிய பயிற்சியாளர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அவர்கள் பெரிய பயிற்சியாளர்கள் இல்லை, அது சிறுநில உடைமையாளர்கள், சிறுநில உடைமை கூலி ஏழை விவசாயிகள் என்று தான் நாங்கள் இவர்களை பார்க்க முடியும். அவர்கள்ட்ட ஒரு ஏக்கர் அல்லது 2 ஏக்கர், அரை ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் தான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கூடுதலான எல்லா பிறப்பு. ஆகவே நாங்கள் பெருசாக சொல்கிறோம் அவர்கள் விவசாயிகள் என்று. உண்மையில் அந்த சிறு நில உடைமை கூலி ஏழை விவசாயிகளாக தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள். அதே போன்றுதான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் சிறுநில உடைமை விவசாயிகளாகவும் விவசாய கூலி தொழிலாளர்களும் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இங்கே பாரிய அளவுக்கான ஒரு முதலாளித்துவம் அல்ல முதலாளி மாதிரி இருக்கின்ற பிரதேசம் அல்ல. ஆகவே அதிகமான மக்கள் 80% மக்கள் சாதாரண மக்களாக இருக்கின்ற போது இந்த சாதாரண மக்களுடைய ஆட்சி இன்றைக்கு இலங்கையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சாதாரண மக்களுடைய இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் விடுத்துடையது. ஆகவே எங்களுடைய கடமை, நாங்கள் இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்கே வாழுகின்ற சாதாரண ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த எல்லா துறைகளிலும் அதுக்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உண்மையிலே இன்றைக்கு இருக்கிற சூழலை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த அரசை பாதுகாப்பதனூடாகத்தான் இந்த சாதாரண மக்களுடைய வாழ்வை நாங்கள் நீண்டு நிலைக்கக்கூடியதாக செய்ய முடியும். அதே போன்று நாட்டையும் பாரிய அளவான அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதிகமாக நாங்கள் பார்த்தோம், பல ஊழல் மோசடிகளினூடாக அரச வருமானங்களை பெரும் பகுதிகளை ஒரு சிலரே
ஒரு சில குடும்பங்களே சுரண்டி செல்கின்ற ஒரு சூழல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தது. அது சூழல் மாற்றப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இலங்கையிலே முதலாக இடதுசாரி கொள்கையுடைய அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே இந்த இடதுசாரி கொள்கைக்குரிய ஆட்சியினால் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையிலே நாங்கள் மிக நீண்ட காலமாக இலங்கை சுதந்திரமடைந்த பின்பாக இங்கே வாழுகின்ற தமிழர்கள் அல்லது சிறுபான்மை இனங்கள் தங்களுக்கான உரிமை சம்பந்தமான அரசியல் உரிமைகள், தங்களுடைய பொருளாதார உரிமைகள் சம்பந்தமான பல போராட்டங்கள் நடத்தியிருந்தார்கள். அது உண்மையிலே நாங்கள் அந்த போராட்டங்கள் நடத்தும் போது எல்லாம் இலங்கையில் இருந்த ஆட்சி முறை ஒரு முதலாளித்துவ ஆட்சி முறை. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சி முறை ஒரு மக்களுடைய ஒரு இடதுசாரி தன்மையுடைய அமைப்புகளுடைய ஒரு ஆட்சி முறை. பெரிய நீண்ட ஆயுத போராட்ட வரலாற்றையும் நீண்ட ஒரு ஜனநாயக போராட்ட வழிமுறையையும் கொண்ட ஒரு ஆட்சி முறை. இது மக்களுடைய ஆட்சி. ஆகவே ஜனநாயக முறையிலே இந்த புரட்சியானது வெற்றியளித்திருக்கின்றது. ஜனநாயக முறையிலே ஒரு ரத்தம் சிந்தாமல் இந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை வாழ் மக்களால். ஆகவே இந்த ஆட்சியினூடாக இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்குமான வாய்ப்புகள் சம உரிமைகளுடன் இருக்கும். இங்கே எந்த மக்களும் இனம், மதம், மொழி வேறுபாடுகளோ இல்லை பிரதேச வேறுபாடுகளோ இல்லை சாதிய வேறுபாடுகளோ இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையிலான செயற்பாடுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே இருந்து வந்திருக்கின்ற நடைமுறைகளுக்கூடாக ஒரு மாற்றம் என்பது பட்டினை அமைத்தினா போல் லைட்டு பத்துவ மாதிரி உடனடியாக ஏற்பட்டுவிட முடியாது. இந்த மாற்றம் இந்த அரசனுடைய இந்த 5 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள் இந்த மாற்றங்களை, இந்த பாரிய மாற்றங்களை நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்க முடியும். நாங்கள் இந்த கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்திலே இந்த மக்கள் ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளை நாங்கள் அவர்களை வழங்கி பார்ப்போம், சந்தர்ப்பத்தை வழங்கி பார்ப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை உணர்ந்து கொள்வீர்கள். சில கதைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, கதைப்பதற்கு ஒன்றும் இருக்காது. ஏனென்றால் அவ்வாறான உரிமைகள் மக்களுடைய அனைத்து மக்களுக்குமான சம உரிமைகள் வழங்கப்படும். ஆகவே அந்த சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே நாங்கள் இந்த விஷயங்களை கதைக்க முடியாதவர்களாக இருப்போம். ஆகவே நாங்கள் வேறு விடயங்களை கதைக்க வேண்டியவர்களாக இருப்போம். இடதுசாரி கொள்கைகள் பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். இதே வேளையிலே அண்மையிலே கிளிநொச்சியிலே ஒரு பிரபல பாடசாலையிலே ஒரு அனர்த்தம் ஒன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? உண்மையிலே இவ்வாறான விடயங்கள் பாடசாலைகள் அல்லது அந்த தனியார் கல்வி நிலையங்கள் போன்ற இடங்களிலே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவது இன்றைக்கு அது ஒரு சாதாரணமான நிகழ்வாக மாறி இருக்கின்ற அந்த சூழலில் நாங்கள் உண்மையிலே அவதானிக்கின்றோம். ஆகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நாங்கள் சொல்லுவோம், மிக நீண்ட ஒரு யுத்தத்தினூடாக பல அர்ப்பணிப்புகள் தியாகங்களினூடாக இந்த தேசத்திலே நாங்கள் பல அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டவர்கள். இங்கே இருக்கின்ற மக்களும் இந்த சமூகமும் தங்களுடைய உழைப்புகளையும் தன்னுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் கொடையாக தியாகங்களாக வழங்கியவர்கள். ஆகவே எங்களுடைய சமூகத்தில் இவ்வாறான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக வேதனைக்குரிய விஷயம். இவ்வாறான விஷயம் தொடராமல் எடுப்பதற்காக அந்த பாடசாலைகளுடைய நிர்வாக கட்டமைப்புகள் என்பது உண்மையாக அது முழுமைப்படுத்தப்பட வேண்டும். பாடசாலைகள் மற்றது இன்றைக்கு இருக்கின்ற இந்த அறநெறி சார்ந்த ஆலயங்கள் இந்த பணிகளை ஆற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது ஒரு நிலைமாற காலம் என்று சொல்லலாம். மிக ஒரு ஆயுத போராட்டம் நடந்த ஒரு இடம். அந்த ஆயுத போராட்டம் என்பது வெறுமனே நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தை ஒரு ஆயுதம் என்பது சாதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த சமூகத்தை கட்டியமைக்கின்ற அந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த ஆயுதம். இந்த போர் வீரனும் வாளன் மதவுடன் தொப்பியும் மக்களை ஆட்டி படைக்கும் என்பார்கள். அதுபோன்று இந்த ஆயுதங்கள் மக்களை ஆட்டி படைத்த ஒரு காலம். உண்மையிலே நாங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு யுத்த சூழலுக்குள் ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்குள் இருந்தவர்கள். அதில் இருந்து ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு
திடீர்னு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஜனநாயக வழிமுறைக்குள் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த நிலைமாற காலமாக நாங்கள் இந்த காலங்களை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் இறுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள் ஆயுதங்களூடாக ஒரு மதகுருவின் தொப்பியும் ஒரு போர் வீரன் வாழும் ஒவ்வாறு சமூகத்தை கட்டுப்படுத்தி இருக்குமோ அவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டுகள் நாங்கள் இறுக்கமான கட்டுப்பாட்டுகள். அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு ஒரு ஜனநாயக வழிமுறைகளுக்கு வரும்போது ஜனநாயக வழிமுறை என்பது அதீத ஜனநாயகம் என்ற மாதிரியான எண்ணப்பாட்டை எல்லோருடைய மனத்திலும் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆகவே இரண்டுக்கும் இடையிலான இந்த நிலைமாற காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வாய்ப்புகளுக்கு இன்னொரு காரணமாக நாங்கள் பார்க்கலாம். கடந்த காலங்களில் இருந்த இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய ஆட்சி அமைப்பு முறை, அந்த நிர்வாக அமைப்பு முறைகள் என்பன இவ்வாறான குறைபாடுகள் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றன. உண்மையிலே இந்த குறைபாடுகளை நிவர்த்திக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய இருக்கின்ற இந்த அரசுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. உண்மையிலே அது எங்களுடைய இளைஞருடைய பிரதமராகவும் கல்வி அமைச்சாகவும் இருக்கிறவர் தோழி கருணை அமர் சூரிய அவர்கள். ஆகவே அவர்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை ஆற்றக்கூடியவர். மிக அதிகமான ஜனநாயக வழியிலான போராட்டங்களில் மிக அதிகமாக பங்கு கொண்டவர். அந்த வகையிலே அவருக்கு மிக அனுபவம், ஆற்றலும் அறிவும் இருப்பவர். ஆகவே இவ்வாறான விடயங்கள் இனிவரும் காலங்களில் பாடசாலைகளிலோ அல்லது வேறு பொது கல்வி நிலையங்களிலோ ஏற்படாமல் இருப்பதற்கு மிக இறுக்கமான சட்ட நடைமுறைகளூடாக இது மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டால் எவ்வாறான பணியை இந்த மக்களுக்கு ஆற்ற முடியும் என்று கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக நாங்கள் இந்த கரைச்சி பிரதேசபையினுடைய இந்த சபையினூடாக ஆற்றக்கூடிய அனைத்து பணிகளையும் அதனூடாக பிரதேசவைக்கு பெறப்படுகின்ற வருமானங்களூடாக செய்யப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகளிலும் எந்த வீண்விரையும் இல்லாமல், ஊழல் இல்லாமல் அதை மிக சிறப்பாக அந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையிலே நாங்கள் அதை சிறப்பாக மேற்கொள்வோம். உண்மையிலே வீண்விரயங்களை முடிந்த அளவில் நிச்சயமாக வீண்விரயங்கள் அனைத்தும் தவிர்க்கப்படும். அதே போன்று லஞ்சம், ஊழல், ஏனைய மோசடிகள் எல்லாம் அங்கே நடைபெறாது. நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற விடயங்களில் நாங்கள் அதிகமான விடயங்கள் இந்த ஒப்பந்தங்கள் சனசமூக நிலையங்களூடாக செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள், ஒரு சில சனசமூக நிலையங்கள்லாம் இங்கே அந்த ஒப்பந்தங்களை செய்கின்றார்கள். அதே போன்று சில ஒப்பந்தங்கள் சந்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சந்தையிலே சைக்கிள் பார்க்க ஒரு ஒப்பந்தக்காரர் எடுக்கிறார், கொள்வண்ணி எடுக்கப்படுகின்றது. அதே போன்று சந்தைகள் மரக்கறி பொருட்களை சந்தையிலே கொடுக்கும்போது மொத்த கொள்வனவாளருக்காக டெண்டர் பண்ணப்படுகின்றார். அதே போன்று தேங்காயை கொள்வன செய்வதற்காக டெண்டர் பண்ணப்படுகின்றார். இவ்வாறு ஒப்பந்தக்காரர்களூடாகவே அனைத்து விஷயங்களையும் செய்யப்படுகின்றது. அந்த ஒப்பந்தங்களூடாக உண்மையிலே பயனடைவது தனிநபர், மிக வசதி படைத்த தனிநபர்களை அந்த பயன்களை அனுபவிக்கின்றார்கள். உண்மையிலே அந்த சாதாரண மக்களுக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலே அதை நாங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்து சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதிரி, சாதாரண மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதிரியான சூழல் ஒன்று நிச்சயமாக உருவாக்கப்படும். அதே போன்று இன்றைக்கு நாங்கள் இதில் விவசாய கிராமம் என்று சொல்லுகின்றோம். உண்மையிலே விவசாயிகள், சிறுநில உடைமை விவசாயிகள், இவர்கள் உண்மையிலே சந்தையில் கொண்டு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை 3, 4, 5 மாதங்களாக அவர்கள் உற்பத்தி செய்த உற்பத்தி பொருட்களை சந்தையில் கொண்டு சென்று விற்பதற்கு பெரிய இடரை சந்திக்கின்றார்கள். அந்த விவசாய உற்பத்தியாளருக்கு சரியான விலையை கிடைக்கக்கூடிய மாதிரியான சூழல் ஒன்றை நிச்சயமாக நாங்கள் இந்த சந்தை கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய மாற்றத்தினோடாக இந்த ஆட்சியில் நாங்கள் இந்த அதிகார சபையினுடைய நாங்கள் அதிகாரத்தை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினோடாக பெறுவோமானால் நாங்கள் இதில் இருக்கிற பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவோம். சந்தை கட்டமைப்பிலும் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். நல்லது. ஊர் சுற்றும் ஒளிவாங்கி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இன்றைய தினம் முன்னாள் கிராம சேவரும் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருமாகிய பசுபதி சவர்ணம் அவர்களை சந்தித்திருந்தோம். மற்றும் ஒரு ஊர் சுற்றும் ஒளிவாங்கில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து எங்களுடைய இந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு செல்வதற்காக எடுக்கப்பட்ட இந்த முயற்சிக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து
நிறைய சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.